இன்றைய வேத தியானம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயம் நம் எல்லோருக்கும் இருக்கும் ஒரு பொதுவான உணர்வு. சூழ்நிலை எப்பொழுதெல்லாம் நமக்கு எதிராக அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பய உணர்வு நம்மை ஆட்கொள்ளுகிறது. இந்த பயத்திலே நாம் கட்டப்பட்டு விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றே தேவன் பிரியப்படுகிறார். நாம் பயப்படாமல் இருக்க தேவன் இந்த வசனத்திலே நமக்கு 3 வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகள் என்னென்னவென்று ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். பயப்படாதிருங்கள், தேவன் இன்னும் உங்களுடன் இருக்கிறார். ஒரு சிறு குழந்தை இரவிலே தனியாக உறங்க பயப்படும். ஆனால் அந்த அறையில் தனது தாயோ தந்தையோ உடனிருந்தால் அக்குழந்தை பயமில்லாமல் உறங்கும். இரவோ இருளோ அங்கு மாறவில்லை. மாறாக அந்த குழந்தையின் நம்பிக்கைக்குரிய பெற்றோர் அங்கு உள்ளனர். அதனால் அந்த இரவின் இருள் அக்குழந்தையை பயம்புறுத்த முடியவில்லை. அதே போலதான் நாமும் தேவனை நம்பும் பொழுது உடனே நம்முடைய பிரச்சனைகளோ சூழ்நிலைகளோ மாறாமல் போகலாம். ஆனால் தேவன் என்னோடு தான் இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது உங்களை ஆட்கொண்டிருக்க பயமும் பாரங்களும் உங்களை விட்டு விலகும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி, உலகத்தின் முடிவு பரியந்தமும் தேவன் உங்களோடு இருப்பார். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கேதும் குறை இல்லை என்று தாவீது சொன்னது போல, தேவன் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையிலே எந்த குறைவும் ஏற்படாதபடிக்கு உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் ஏற்ற நேரத்திலே நிறைவேற்றி உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். இரண்டாவதாக, தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வார். தேவனை நோக்கி என்னால் முடியவில்லை என்று எப்போதெல்லாம் சொல்லுகிறீர்களோ அப்போதெல்லாம் தேவனுடைய பதில் ஏசாயா 41:10 என்ற வசனம்தான். நான் உன்னை பலப்படுத்துவேன். பவுலும் இதை குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அதே போல நம்மாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஏனெனில் நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அதே போல எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு சகாயராய் இருந்து நமக்கு வேண்டிய உதவிகளை நமக்கு செய்து நம்மை சரியான வழியிலே வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். எனவே பயப்படாதிருங்கள், தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வார். இறுதியாக, தேவனுடைய கரம் உங்களை தாங்கும். நீங்கள் தடுமாறும் போதும் முடிவெடுக்க முடியாமல் குழம்பும் போதும் இதற்கு மேல் என்ன செய்வது என்று சோர்ந்து போய் இருக்கும் பொழுதும் தேவனுடைய கரம் உங்களை தாங்கி உங்களை தேற்றி சரியான வழியிலே உங்களை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 55:22ஆம் வசனத்தின்படி, நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விடமாட்டார் என்ற வாக்கின்படி தேவன் எப்பொழுதும் உங்களை தள்ளாட விடாமல் உங்களை சரியான பாதையிலே நடத்துவார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னுடன் இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவுவேன், என் கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. ஆகவே தேவனை விசுவாசித்து இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.